गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் பகவானுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் விடாம வர்ணிச்சன் வரார். இப்ப பகவான் ருக்மிணி கல்யாணத்தை விஸ்தாரமா சொன்னார். ஒன்றும் அதே மாதிரி அஷ்ட மகிழ்ச்சிகள் முக்கியமானவர்கள் பகவான் விவாகம் செய்து கொண்டார்கள். மேல அத்தியாயங்கள்ல இந்த அஷ்டமகிழ்ச்சி விவாகம் தான் சொல்ற. அதில் சொல்லும் வாயில் இந்த அத்தியாய ஆரம்பத்துல இந்த சத்யபாமாவனுடைய பிதாவா இருக்கக்கூடிய சத்ராஜித்தன் கதையை ஆரம்பிக்கிறார். இந்த சத்ராஜித்தன் ஒரு பொழுது அவன்கிட்ட இருக்க உயர்ந்த அந்த செமந்தகமணியும் அப்புறம் தன்னுடைய தப்பை திருத்திக்கிறதுக்காக சத்யபாமையும் கிருஷ்ணனுக்கு விவாகம் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் சொன்ன உடனே இதுக்கு மேல பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்கிறார். அப்படியே அந்த மணியும் கிருஷ்ணத்தை கொடுத்து ஏன் தன்னுடைய பெண்ணை தப்பு திருத்திக்கிறதுக்காக கொடுத்தார்? இந்த கதையெல்லாம் எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க மேல இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜா பிரார்த்தனை பண்ணிட உடனே மேல பிரம்மனிஷ்டால் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். மேல பிரம்மனிஷ்டால் இந்த சத்ராஜித்தனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த சத்ராஜித்தனுக்கு சூரியன் ரொம்ப பிடிச்ச தெய்வம். அதனால சூரியனை நித்தியபடி அற்புதமாக ஆராதனம் பண்ணி அந்த சூரியனுடைய பிரசாதத்தினால அப்படி ஒரு ஏகாகிர சித்தத்தோட இவர் ஆராதனை பண்ணதுனால சூரியன் செமந்தகமணின்னு ஒரு மணியை கொடுக்கிறார் பிரசாதமாக இந்த சத்ராஜித்தனுக்கு. இந்த மணினால எத்தனை அரிஷ்டங்கள் எத்தனை இடைஞ்சல் வரப்போறதுன்னு அடுத்தது தெரியும் நம்மளுக்கு. எதுவுமே லோக நியத்திக்கு வேறுபட்டு இருந்தாலே அது ப்ராப்ளம் தான் போய் முடியும்னு மேல அத்தனை பேருடைய மனசு மாற போறது, எல்லா இடைஞ்சல்களும் வரப்போறது இந்த ஒரு செமந்தக மணினால. இப்படி இந்த செமந்தக மணிய சூரிய பகவான் இந்த சத்ராஜித்தன் சந்தோஷப்பட்டதுனால அவன் பிரார்த்தனைக்கு ஏற்றபடி அந்த செமந்தக மணிய சூரிய பகவான் சத்ராஜித்தனுக்கு கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு பிரசாதம் கிடைச்சதுன்னா அது பூஜை பண்ணிட்டு அதுக்கு பக்தி ஸ்ரத்தையோட இருக்கிறத விட்டுட்டு அதை தனக்கு கிடைச்சிருத்தேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கழுத்துல போட்டுட்டு அந்த துவாரகைக்குள்ள வரான் இந்த சத்ராஜித்தன். அவனும் அங்கதான் இருக்கான். அந்த துவாரகைக்குள்ள வரும்போது அவனும் ஒரு யாதவன் தான். அதனால துவாரகைக்குள்ள வரும்போது பார்த்தா சூரியனே வருவது போல இருக்கு. இந்த துவாரகா ஜனங்கள்லாம் சொல்றாலாம், உங்களை பார்க்கறதுக்கு பிரம்மதேவர் வந்தான்னு கேள்விப்பட்டோம், இந்திரன் வந்தான்னு கேள்விப்பட்டோம், நீங்க வருண ஜெயிச்சேல் மன்மதனை ஜெயிச்சேல் இப்படி எல்லாரையும் ஜெயித்தேலே இப்ப சூரியனே உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காருன்னு இவெல்லாம் போய் விண்ணப்பிக்கிறா துவாரகா ஜனங்கள்லாம். உடனே பகவான் சூரியன்லாம் அப்படி வரமாட்டார், இது சூரியன் கிடையாது சத்ராஜித்தன் தான். சூரியனுடைய பிரசாதத்தினால ஒரு மணி கிடைச்சது, அதுக்கு செவந்தக மணி, அதை போட்டுன்னு வந்திருக்காரோன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி ஜொலிக்கிறாருன்னு கிருஷ்ணன் சமாதானம் படுத்துறாரு அந்த ஜனங்கள்லாம். உடனே அந்த சத்ராஜித்தனும் எல்லாரையும் ஒரு பார்வையை பார்த்துட்டு கம்பீரமாக தன் ஆத்துக்குள்ள போறான். அதுக்குள்ள போயிட்டு பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு சூரியனுடைய பிரசாதமா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சபா மண்டபங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மணியை அற்புதமாக பிரதிஷ்டை பண்ணுவது போல பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு பிரதிஷ்ட உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இப்படி அந்த செமந்தக மணியை தன்னாத்திலேயே பூஜா கிரகத்திலே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வரான். இந்த செமந்தக மணியினுடைய பிரபாவம் என்னன்னா அது எங்க இருக்கோ அங்க அரிஷ்டங்களே வராது, யாருக்கும் வியாதியே இருக்காதான், மனோவியாதியும் இருக்காது, சரீர வியாதியும் இருக்காது. செமந்தக மணி மாத்திரம் எடுத்துன்னு வச்சுட்டோம்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வேலையே இருக்காது, வியாதியே இல்லாம இருக்கலாம்னு இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதோ நன்னா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நாமளும் சூரியனை உபாசனம் பண்ணி அந்த செமந்தக மணியை கொண்டு ஆத்துல வச்சுட்டோம்னா ஹாஸ்பிட்டல் செலவே கிடையாது, யாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட வேண்டாம். அப்படி அந்த செமந்தக மணியினுடைய மகிமை என்னன்னா சூரிய பகவானுடைய பிரசாதமா இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை கொடுக்கறது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதன்னு சொல்லப்பட்டிருக்கோன்னு, அதனால அந்த ஆரோக்கியம் சூரியன் கொடுக்கறதுனால அந்த செமந்தக மணி இருந்தாலே அந்த இடத்துல மனோவியாதிகள், சரீர வியாதிகள், அரிஷ்டங்கள், அகால மிருத்தியம் எதுவுமே வராது. அப்படி ஒரு உயர்ந்த மணியை கொடுத்துருக்கார் சூரிய பகவான். போராதுக்கு அது என்ன பண்ணும்னா தினம் அஷ்டபாரான்னு 8 பாரம் தங்கத்தை கொடுக்குமா அந்த மணி. 8 பாரம்னா என்னன்னா ஒரு பாரம்னா 1166 கிராம் ஒரு பாரம். அப்படின்னா கிட்டத்தட்ட 9 கிலோ. இந்த 9 கிலோ கிட்டத்தட்ட 9 கிலோ கொஞ்சம் கம்மியா தினப்படி தங்கத்தை கொடுக்குமா. அது யாருக்கு சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காளோ அவளுக்கு. அப்படி பார்க்கும்போது தினப்படி 9 கிலோ தங்கம் வந்தா எவ்வளவு பணக்காரன் ஆயிடுவான். அதனால அந்த சத்ராஜித்தனே அந்த துவாரகையில அவன் துவாரகாதீசன் போல அவ்வளோ பணக்காரனாக அப்படி துவாரகையில ஜொலிச்சுன்னு இருக்கான் இந்த சத்ராஜித்தன் அந்த செமந்தக மணியினுடைய பிரசாதத்தினால. துவாரகாதீசனா இருக்கக்கூடிய பிரபு
இந்த சத்ராஜித்தன் கிட்ட வந்து, அப்பா ஒருத்தன்கிட்ட இவ்வளோ தனம் இருக்கிறது சரி கிடையாது, அது உனக்கே ஆபத்துல வந்து முடியும். இந்த யாதவர்கள், மற்றவர்கள், அந்த உக்ரசேன மகாராஜா, யார் யார் இருக்காலோ எல்லாருக்கும் இந்த பணத்தை கொடு. இந்த யாதவ ராஜாக்கள்லாம் நீ இதை கொடுத்தேன்னா அவ அதை வச்சுன்னு சௌக்கியமாக ராஜ்ய நிர்வாகம் பண்ணுவா. ஒத்தன்கிட்டயே தேவையே இல்லாம இவ்வளோ பணம் அடைஞ்சு கிடக்கிறது உனக்கும் நல்லது கிடையாது. அது உலகத்துக்கும் உபயோகப்படணும்னு உங்ககிட்ட இருக்கிற தனத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சத்ராஜித்தன் அதெல்லாம் தர முடியாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் எதுக்கு யாருக்காக கொடுக்கணும்னு தான் மாத்திரம் அதை ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுட்டு வரான். தன்னுடைய அரண்மனையில அத்தனை தங்கத்தையும் அத்தனை தனத்தையும் தான் சௌக்கியமா இருக்கிறதுக்காக. இப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா அவனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கானா, பிரசேனன்னு பேரு. அவன் வந்து பூஜையில இருக்கிற அந்த மணியை பார்த்தா தனக்கு அது போட்டுட்டு வேட்டையாடுறதுக்கு போய் அதை போட்டுன்னு ஜொலிச்சுன்னு உலகத்துல சுத்திட்டு வரணும், அதை எடுத்துன்னு போறான். அதுக்கு மாத்திரம் அனுமதிக்கிறான் தன் தம்பி எடுத்துன்னு போறதுக்கு. இப்படி வந்து அந்த பூஜையில இருக்கிற மணியை எடுத்து தன் கழுத்துல போட்டுன்னு அவனே பார்த்தா அப்படியே ஒரு குதிரை மேல ஜொலிச்சுன்னு வரான். அந்த பிரசேனன் வேட்டையாடுறதுக்காக போறான். சாதாரணமா இருந்தா கூட ஒன்றும் பண்ணியிருக்காது. அந்த காட்டுல ஒரு சிங்கம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு கேசரின்னு பேரு. அந்த கேசரி வந்து பார்த்தது இவன் என்ன விலட்சணமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மணி கவர்றதான் இந்த சிங்கத்தை. அந்த மணி நிமித்தமாக அந்த குதிரையும் சம்ஹாரம் பண்ணினது அந்த சிங்கம் இந்த பிரசேனனையும் சம்ஹாரம் பண்ணி அந்த மணியை எடுத்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அங்க மலை உச்சியில குகைகள்லாம் நிறைய இருக்கு, இங்க கரடிகள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம். அந்த மலை உச்சியில அந்த மணியை வாயில கவ்விண்டு அந்த சிங்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. அங்க யாருன்னா ராமாவதாரத்துல இருந்தாரே ஜாம்பவான், அவர் கரடி ரூபத்துல தானே இருக்கார். தன் குடும்பத்தோட அந்த குகையில தங்கி இருக்கார். அவர் மகா பராக்கிரமசாலி. இப்ப சாதாரண ஒரு ஜந்துவா இருந்த கரடியா இருந்தா சிங்கத்தை பார்த்து ஓடும். இவர் பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால அந்த சிங்கத்திட்ட போனார். அந்த சிங்கத்தையே சம்ஹாரம் பண்றார் தன்னுடைய வீரியத்தினால ஜாம்பவான். அப்படி சம்ஹாரம் பண்ணி அந்த செமந்த கமனியே இப்ப ஜாம்பவானுடைய கைக்கு வந்துடுது. அதை எடுத்துட்டு தான் குகைக்குள்ள தான் இருக்கிற அந்த குகைக்குள்ள வர, குகைக்குள்ள வந்தா அந்த ஜாம்பவான், ஜாம்பவனுடைய மனைவிகள், குடும்ப குழந்தைகள் எல்லாரும் இருக்கா. அப்பதான் ஒரு புத்திரன் வேற பிறந்திருக்கார் அந்த ஜாம்பவானுக்கு. இந்த மணியை உள்ள எடுத்துன்னு வந்தோடனே அந்த குகை இருட்டா தானே இருக்கும், ஏதோ அங்கங்க வெளிச்சம் இருக்கும். ஆனா ஏதோ 1000 வாட்ஸ் பல்பு போட்டா மாதிரி உள்ள அப்படி ஜொலிக்கிறது அந்த மணி. அப்பதான் பிறந்த அந்த குழந்தையும் அந்த மணியை பார்த்து சிரிக்கிறானா. உடனே வந்து அவனுக்கு சந்தோஷம் முட்டுவதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி மேலே இந்த பொம்மை மாதிரி அந்த மணியை வச்சு அதை ஜொலிக்கிறத பார்த்து சிரிச்சுன்னு இருக்கான். அந்த குழந்தை அப்பப்போ சிரிக்கிறத பார்த்து ஜாம்பவானும் சந்தோஷப்பட்டு இருக்கார். இப்போ செமந்தக மணியானது அந்த சத்ராஜித்தன்கேண்டு பிரசேனன் அப்புறம் சிங்கங்கிட்டேருந்து இப்போ ஜாம்பவான் கிட்ட வந்துருது அந்த செமந்தக மணி. இப்போ ஜாம்பவான் தன் குழந்தைக்கு விளையாட்டு பொம்மையாக வச்சிருக்கான் அந்த செமந்தக மணியை. இங்க துவாரகையில் என்ன ஆச்சுன்னா, அந்த சத்ராஜித்தன் கிருஷ்ணனை தேவையே இல்லாம சந்தேகப்பட்டு கிருஷ்ணன் மேல வந்து தப்பா சொல்றான். எல்லா இடத்துலயும் புரளி கலப்பது போல. இந்த கிருஷ்ணன் தான் வந்து என்கிட்ட வந்து நிறைய தனம் வேணும்னு கேட்டான், இந்த ராஜாக்கள்லாம் சௌக்கியமா இருப்பான்னு. இது தனக்காகவா அந்த ராஜாக்களுக்காக கேட்டானான்னு தெரியலன்னு இப்படிலாம் பேசி, எனக்கு தெரிஞ்சு இந்த கிருஷ்ணன் தான் இந்த பணத்துக்காக இந்த செமந்தக மணியையும் என் தம்பியும் சம்ஹாரம் பண்ணி கிருஷ்ணர் தான் யாருக்கும் தெரியாம வச்சுட்டு இருக்காரோ தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்ராஜித்தன் இப்படி ஒரு புரளியை கிளப்பி விட்டான். இது அப்படியே புரளியா கிளம்பி ஜனங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா. ஜனங்கள் எப்படி வேணாலும் எதை வேணாலும் பேசுவான்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜனங்களுக்காக தான் உயிரை விட்டு அந்த மதுரையிலேருந்து சமுத்திரத்துக்கு மத்தியில நகரத்தை கட்டி இங்க வந்து இவாளை தங்க வைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஜனங்கள் மாறிடுறா, பின்னாடியாவும் மாற போறா. எதுவுமே வந்து உடனே 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 நம்ம வந்து முடிவு எடுக்கக்கூடாதுன்னு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். முழுக்க தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டெப்பே எடுக்கணும். இப்படிலாம் பேச ஆரம்பிச்ச உடனே ஓஹோ இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேசுறா. இது காதுல உழருது. உடனே கிருஷ்ணர் பார்த்தார், இதை சரி பண்ணியே ஆகணும், இந்த ஒரு அபகீர்த்தி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களையும் அழைச்சிக்கிறார். வாங்க போலான்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா போற வழியில எங்க அந்த பிரசேனன் வந்து அந்த சிங்கம் அடிச்சு சம்ஹாரம் பண்ணிட்டு அவனுடைய எலும்பு கூடு இதெல்லாம் கீழே கிடக்கு. அவனுடைய பாதி சரீரம் இருக்கு, அந்த குதிரையினுடைய பாதி சரீரமும் இருக்கு. பார்த்தெல்லாம் நான் பண்ணினேன்னு சொல்றேன், இங்க பாருங்கோ சிம்மம் தான் இதை சம்ஹாரம் பண்ணிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா எந்த சிம்மம் சம்ஹாரம் பண்ணதோ அதனுடைய சரீரமும் இருக்கு. அப்படியே அந்த மலை உச்சிக்கு வந்த உடனே இங்க நிறைய குகைகள் இருக்கு, அந்த கரடிகள்லாம் சஞ்சாரம் பண்ணுவது போல இருக்கு. இதுக்குள்ளதான் வந்து ஏதோ ஒரு கரடி தான் இந்த மாதிரி பண்ணிருக்கு, இதுக்குள்ள போனாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும்னு பகவான் மேல அந்த குகைக்கு போகணும்னு தீர்மானம் பண்றா. நீ தனியா போகாத கிருஷ்ணான்னு இந்த ஜனங்கள்லாம் சொல்றா. இல்ல நீங்க உள்ள வரக்கூடாது, நான் உள்ள போறேன், உள்ள ஏதாவது ஆபத்து இருந்தா உங்களுக்கும் ஆபத்தாயிடும்,
நான் போய் உள்ள என்ன நடக்கிறதுன்னு பாக்குறேன்னு இவ எல்லாரையும் வெளில நிக்க வச்சுட்டு பகவான் எந்த ஜாம்பவான் இருக்காரோ அந்த குகைக்குள்ள இப்படி நுழையிறார். பகவானும் உள்ள வந்து அந்த குகைக்குள்ள வந்துட்டு இந்த செமந்தக மணியோடைய பிரகாசம் தான் தெரியறதோனோ அந்த பிரகாசத்துல எங்க அந்த குழந்தை இருக்கோ அந்த குழந்தை பக்கத்துல வந்து பகவான் நிக்கிறார் அந்த குகைக்குள்ள. அப்படி அந்த குழந்தைய பக்கத்துல நிற்கும் போது அந்த குழந்தைய பாத்துக்கிற மாற்றான் தாய்கள்லாம் இருக்கா. புதுசா ஏதோ ஒரு புருஷன் உள்ள வந்திருக்கானே மனுஷ ரூபத்துலன்னு பயந்துட்டு அவ கத்த ஆரம்பிச்சு ஜாம்பவான கூப்பிட்டா. உள்ளதான் இருக்கார் ஜாம்பவான். அவர் வந்து யார் இவன் தெரியலையே, இங்க உள்ள வந்திருக்கான், இந்த புருஷன்னால நம்ம குடும்பத்துக்கும் நம்ம புத்திரனுக்கும் ஏதாவது ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு எப்படியாவது விரட்டி சம்ஹாரம் பண்ணணும்னு சண்டை போடுறதுக்காக அந்த ஜாம்பவான் வரார். கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் அபாரமா யுத்தம் நடக்கிறது. துவந்த யுத்தம், முஷ்டி யுத்தம், எல்லா யுத்தங்களும் நடக்கிறது. கீழே இருக்கிற கல்லை எடுத்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறான், அங்க இருக்கிற மரத்தை உருவி அடிச்சுக்கிறான், பாறைகளை எடுத்து அடிச்சுக்கிறா, எது கையில கிடைக்கிறதோ அதை வச்சு சண்டை போட்டுக்கிறா. கிருஷ்ணர் முஷ்டி யுத்தம் பண்றார், மூஞ்சில குத்து வாங்குறார், அப்படியே பிராண்டிக்கிறா, கீழே விழறா. எல்லாம் இந்த குகைக்குள்ளேயே அப்படி ஒரு அபாரமா யுத்தம் நடக்கிறது. 2 பேரும் அபாரமா யுத்தம் பண்றா. யுத்தம் எவ்வளவு நாளைக்கு நடந்ததுன்னு பிரம்மனிஷ்டால் 28 நாள் ராத்திரி பகல் நான் ஸ்டாப்பா யுத்தம் நடந்துட்டு இருக்கான். இங்க யார் ஜெயிக்கிறோம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு சாப்பிடாம தூங்காம 28 நாள் 2 பேரும் யுத்தம் பண்றா. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா. 28 நாள் முடிஞ்சு 29ஆவது நாள் அன்னைக்கு பகவான் ஒரு குத்து விடுறார். ஜாம்பவானால சோர்ந்து போயிட்டானா, இதுக்கு மேல யுத்தம் பண்ண முடியலன்னு. அப்படி சோர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜாம்பவானுக்கு எழுத்தாப்புல இருக்கிறது சாதாரண மனுஷன் இல்ல, வைகுண்டவாசின்னு அப்பதான் தெரியறதான். இவரை இப்ப என்ன பாக்குறாருனா, இப்ப வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி கிருஷ்ணா தானே வந்திருக்கார், இவர் வைகுண்டவாசி, இவர் தான் சர்வாந்தர்யாமின்னு தெரிஞ்சு கொண்டு அப்படி வைகுண்டவாசின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பூர்வ அவதாரம் ராமாவதாரம் ஞாபகம் வந்துருது. எப்பேற்பட்ட பிரபு நீங்கள்னு ராமாவதாரம்னு ராமர் மனசுல வந்த உடனே யுத்தத்தை நிறுத்தி சரணாகதி அப்படின்ட்டார். ஏன்னா அப்பேற்பட்ட மூர்த்தி அவர் கூட போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா, இல்ல சண்டை போடணும் தான் தோணுமா? அப்பேற்பட்ட ராமர் ஞாபகம் வந்த உடனே எப்பேற்பட்ட பிரபு நீங்க வந்து நின்ன உடனே சமுத்திர ராஜாவே பயந்தான். அப்படி சமுத்திரராஜனைய அவனுடைய சகாயத்தினால யாரால இந்த லங்கைக்கு வந்து அணைகட்ட முடியும்? அப்படி லங்கைக்கு அணைகட்டி சேத்து பந்தனம் பண்ணி வானர சைன்யத்தோட லங்கைக்கு போய் ஜெயிக்கவே முடியாத அத்தனை ராவண சைன்யத்தையும் ஜெயிச்சு ராவணாதிகளை நிர்மூலமாக சம்ஹாரம் பண்ணி கடைசியா ராவணனையும் சம்ஹாரம் பண்ணி ஜெயஸ்ரீயா நின்னேலே அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி தானே நீங்க இப்ப வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்தோத்திரம் பண்றாராம் அந்த ஜாம்பவான். ராமருடைய ஞாபகத்துல கிருஷ்ணர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்றாரு. இப்படி பகவான ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார். பகவான் இப்ப தெரிஞ்சிருது அப்பேற்பட்ட பிரபுதான் நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணனாக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே பேர்பட்ட பிரபு கூட நாம வந்து யுத்தம் பண்ணிட்டோமேன்னு ஜாம்பவான் வருத்தப்படுறார். அப்படி வருத்தப்பட்டு இருக்கிற ஜாம்பவானை எங்கெங்கெல்லாம் பகவான் அடிச்சாரோ அந்த இடத்துல தடவி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்துறாரோ அந்த சரீரத்துல, நானும் யுத்தத்துல உங்களை நிறைய அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்வாசப்படுத்தின உடனே பகவானுடைய கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு உடனே கிருஷ்ணர் மேல தான் எதுக்கு வந்தேன்றத சொல்ற. இந்த மாதிரி சத்ராஜித்தன்னு ஒருத்தர் இருந்தாரு, இந்த செமந்தக மணி கதையெல்லாம் சொல்லி அந்த மணி இப்ப இங்கதான் இருக்கு, இது எடுத்துன்னு போறதுக்காக தான் நான் வந்தேன்னா தாராளமா எடுத்துக்கோங்க, இது உங்களுடைய மணி. அதுக்கும் மேல என்னுடைய மணியா இருக்கக்கூடிய என்னுடைய பெண் பரம ரூபவதி குணவதி சீலவதியா இருக்கக்கூடிய ஜாம்பவதியும் நான் உங்களுக்கு விவாகம் செய்து கொடுக்கிறேன். எனக்கு வந்து உங்களை அடிச்சு யுத்தம் பண்ணி உங்களை சண்டை போட்டது வந்து என் மனசு ஆறவே மாட்டேங்கிறது. அதுக்கு பிரதியாக அதுக்கு நான் வந்து பிராயஷ்சித்தமாக என்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய ஜாம்பவதியை உங்களுக்கு விவாகம் செய்து கொடுக்கிறேன். இந்த மணியோட சேர்ந்து என்னுடைய மணியா இருக்கக்கூடிய ஜாம்பவதியும் நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க அப்பொழுதே பாணிகிரகம் பண்ணி கொடுத்து நீங்க அழிச்சுன்னு போகணும்னு இப்படி ஜாம்பவதிய விவாகம் செய்து கொடுக்கிறார் ஜாம்பவான். இந்த குகைக்குள்ள இந்த கதைகள்லாம் நடக்கிறது. மேல ஜனங்கள் வந்தாலும் கிருஷ்ணனோட சேர்ந்துண்டு அவ வந்து 12 நாட்கள் பாக்குறாளாம் கிருஷ்ணர் வந்துருவார்னு. இங்க 28 நாள் யுத்தம் நடக்கிறது. ஆனா இந்த 12 நாள் ஆயும் கிருஷ்ணன் வரல அப்படின்ன உடனே அவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருத்து. இதுக்கு மேல தான் உள்ள போய் அவளுக்கும் உயிர் விடுறதுக்கும் மனசு இல்லாம போய் விஷயத்த துவாரகையில சொல்லணுமோன்னு இந்த ஜனங்கள்லாம் கிளம்பி நேரா வந்து வசுதேவர்கிட்டையும் தேவகிட்டையும் ருக்மிணி கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு வரா. இப்படி துவாரகாவாசிகள் எல்லோருக்கும் இந்த மாதிரி கிருஷ்ணர் உள்ள போனார், என்ன ஆச்சுன்னு தெரியல, வரலன்னு சொன்ன உடனே எல்லாரும் வியாக்குலத்தோட பயத்தோட வருத்தத்தோட இருக்கா. அப்படி வருத்தத்தோட இருக்கும்போது எல்லாரும் இப்ப சத்ராஜித்தனை பிடிச்சி திட்டுறா.
ஜனங்களுக்கு யார் எப்ப வேணா இது வேணும் பேசுவா. இந்த மாதிரி சத்ராஜிதன் சொன்னோனே கிருஷ்ணனையே ஒரு மாதிரி அவெல்லாம் புரளி பேசுவது போல பேசினா. இப்ப சத்ராஜிதனை பத்தி பேசுறான். என்னன்னா, உன்னால வந்துதான் உன்னை நீ எதுக்கு செவந்தக மணி எல்லாம் எடுத்துன்னு வந்த, இந்த மணினாலதான் இவ்வளோ கல்லோலப்பட்டு இருக்கு இந்த துவாரகையே அப்படின்னு சொல்லிட்டு சத்ராஜிதனை திட்டுறா. ஆனாலும் கிருஷ்ணன் மேல அவளுக்கு அலாதியான அன்பு இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்துட்டு நித்தியபடி அந்த ஒரு கோவில்ல சேர்ந்து துர்கா தேவி கிட்ட பிரார்த்தனை பண்றாளாம். கிருஷ்ணருக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்துடணும்னு. எப்ப வந்தார்களோ அன்னிலேருந்து கிட்டத்தட்ட 13வது நாள்லேருந்து அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே வரா. சரியாக 28 நாள்ல யுத்தம் முடிஞ்சு மேல ஜனங்களும் தன்னுடைய மனைவி ருக்மிணியும் அப்பா அம்மாவும் அங்க கலங்கமா இருப்பா, இதுக்கு மேல நாம இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பகவான் அங்கேருந்து கிளம்பி இவ பிரார்த்தனை பண்ணும்போது அங்க அப்பொழுது ஆவிர்பாவமாறார். அந்த மணியோடையும் ஜாம்பவதியோடையும் அந்த இடத்துல வந்தோடனே ஜனங்களுக்கு எல்லாம் பரம சந்தோஷம். கிருஷ்ணருக்கு ஒண்ணுமே ஆல. அந்த செமந்தக மணியும் வந்துருது, அந்த ஜாம்பவதியும் வந்திருக்கா. ஜாம்பவதி விவாகம் செய்து கொண்டு இப்ப பகவான் வந்திருக்காருன்னு அந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டு எல்லோரும் பரம சந்தோஷம் அடைகிறார்கள். உடனே கிருஷ்ணர் அந்த சத்ராஜிதனை கூப்பிட்டு, நான் போய் உங்க தம்பியை சம்ஹாரம் பண்ணி மணி எடுத்துட்டேன்னு சொல்றேலே, இந்தாங்க உங்க மணி, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்க மணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சாட்சியாக கொடுத்துட்றாராம் அந்த மணியை சத்ராஜிதன்ட்ட. மேல ஜாம்பவதி ஆயிடுச்சுன்னு அரண்மனைக்கு வந்துட்டு ரவாவா தன் அந்த கிரகத்துக்கு போயிட்டா. சத்ராஜிதனுக்கு ஆத்துக்கு அந்த மணியை பூஜையில வச்சுட்டான். ஆனா சத்ராஜிதனுக்கு மனசு ஒப்பவே மாட்டேங்கிறது. இப்படி கிருஷ்ணனை தப்பா சொல்லிட்டோமேன்னு போராத்துக்கு இந்த ஜனங்கள் மத்தியில இந்த சத்ராஜிதனுக்கு கெட்ட பெயரானது இருக்கு. இந்த கெட்ட பெயரை வச்சுட்டு இந்த ஜனங்கள் மத்தியில நாம இங்க வாழறது சரி கிடையாது, இதை சரி பண்ணிக்கணும். இதுக்கு என்ன ஒரே வழின்னா, இந்த மணியை கிருஷ்ணன்ட்டே கொடுத்துருவோம். இந்த இந்த மணினாலதானே இத்தனை பிரச்சனையும், இதை கிருஷ்ணன்ட்டே கொடுத்துருவோம். அப்புறம் தன்னுடைய புத்திரி சத்யபாமா இருக்காலாம், அந்த சத்ராஜிதனுடைய புத்திரி. அந்த சத்யபாமாவை ஏற்கனவே வேற ஒருத்தருக்கு பேசி வச்சிருக்கார் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்திரீ ரத்னமா இருக்கக்கூடிய அந்த சத்யபாமா, ரூபவதி, ஷீலவதி, குணவதி, அப்படி பிரியபத்னியா கிருஷ்ணருக்கு. அப்பேற்பட்ட அந்த சத்யபாமாவையும் அந்த செமந்தகமணியும் கிருஷ்ணருக்கு விவாகம் செய்யும் போது பரிசாக கொடுத்தோம்னு தீர்மானம் பண்ணி நேரா கிருஷ்ணர்கிட்ட சத்யபாமாவை விவாகம் செய்து கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டான். அதே போலயே துவாரகையில விதிவத்தாக சத்யபாமாவை கிருஷ்ணர் விவாகம் செய்து கொண்டு அந்த விவாக வேதி மத்தியில இந்த செமந்தக மணியும் கொண்டு கொடுக்குறாரு அந்த சத்ராஜித்து. அப்படி கொடுக்கும்போது பகவான் சொல்லிட்டார், எனக்கு இந்த மணி வேண்டாம், இந்த மணி நீங்க உழைச்சி சம்பாதிச்சதுனால இதை நீங்களே வச்சுக்கோங்கோ, உங்களுடைய பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தாலே அதே போதும், உங்களை யாரும் தப்பா பேச மாட்டான்னு அந்த சத்ராஜித்தனையும் சமாதானம் படுத்தி மேல பகவான் இந்த ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமா அப்படின்ற 3 மகிழ்ச்சிகளோட துவாரகாதீசனாக இங்க பிரபு சந்தோஷமா இருந்தான்னு பிரம்மனிஷ்டால இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ணயேவஹி ஸ்வீகிருதோசி மயாநாதா முக்தியர்த்தம் பவசாகரே அப்படின்னு இந்த பாகவதமே பார்த்தேன்னா ஒவ்வொரு அக்ஷரமும் கிருஷ்ணஸ்வரூபம். அதனாலதான் ஸ்ரத்தையா சப்தாகம் பண்றது. இந்த சப்தாகமே பிராயஷ்சித்தமாக ஸ்காந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பிராயஷ்சித்தமாக நாம பண்ணக்கூடிய அத்தனை கர்மாக்களும் சரிவர எல்லாத்தையும் நடத்த முடியுமான்னா, தேசகால வர்த்தமானத்தை வச்சு எந்த வைதிக காரியமா இருந்தாலும், எந்த விரதங்களா இருந்தாலும் ஆச்சார லோபம், திரவியலோபங்கள் எல்லாம் ஏற்படுறது. இது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்பேற்பட்ட பரம புண்ணியமான கிரந்தம். அதனாலதான் பெரியோர்கள்லாம் யதாக்கிரமம் அவாவா கிரகத்துல ஒரு தடவையாவது அவாத்துல சப்தாகத்தை பண்ணிடுவா. யதாக்கிரமமா எப்படி பண்ணணும்னா, விக்னேஸ்வர பூஜா, அப்புறம் புண்ணியாக வச்சனம், கிரகப்பிரீத்தி, நாந்தி, வைஷ்ணவ ஸ்ராத்தம், அப்புறம் மகாசங்கல்பம், கலசஸ்தாபனம், ரித்விக் வர்ணனம், பாராயணம்னு சொல்லிட்டு பிராமண போஜனம்னு இதெல்லாம் சேர்ந்தது யதா சாஸ்திரத்துல சொன்னது போல ஒரு வைதிக கர்மா போல ஸ்ரீமத் பாகவதத்தை பண்ணினா இது ஒரு பிராயஷ்சித்தமாக இந்த சப்தாகத்தை சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லோரும் பண்ணுவா வாவா கிரகத்துல. அப்பதான் இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எத்தனையோ கர்மாக்கள் பண்ணியிருப்போம், அதுல கர்ம லோபங்கள். அதே மாதிரி இந்த மகாசங்கல்பத்துல பார்த்தோம்னா பித்ருஷாப்ப, தேவதா சாப்ப, யதி சாப்ப, சர்ப்பசாப்ப, பாலசாப்ப, சுமங்கலி சாப்பன்னு ஏகப்பட்ட சாப்பங்கள். இது எல்லாத்தையும் நீங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத நிறையா சாப்பங்கள் எல்லாம் சேர்த்துக்கும் இந்த சங்கல்பத்துல. இந்த பாகவத சப்தாகத்தினால இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்வா. இன்னைக்கும் கேரளால போய் பிரஷ்னம் போட்டு பார்த்தா அவ சர்வ பிராயஷ்சித்தமாக சப்தாகம் தான் சொல்லுவா. சப்தாகத்தை பண்ணுங்கோ எல்லாம் சரியாகும்னு.
அப்படி சப்தாகம் எல்லோரும் பண்ணணும். இப்படி எல்லோருக்கும் அவாவா கிரகத்தில் யதாசாஸ்திரம் அனுஷ்டானத்தில் பண்ண முடியாதவர்களுக்கு நம்ம விட்டல் ருக்மிணி சமஸ்தானத்தில் ஒரு பாக்கியம் எல்லோருக்கும். இப்படி பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நம்ம விட்டல் ருக்மிணி சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாண்டுரங்கனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் கோகுலாஷ்டமி உற்சவம் நடந்துட்டு வரும். 96லேருந்து கிட்டத்தட்ட 98லேருந்து கோவிந்தபுரத்துலேயும் நடக்கிறது. முதல்லலாம் நம்ம பழைய சந்நிதி அங்கே பாலாலயமாக சுவாமி வச்சு அங்கே அற்புதமாக நடந்துட்டு இருந்தது. 2011க்கு அப்புறம் இந்த உலகத்திலே பெரிய பாண்டுரங்கன் கோயிலால் சுவாமி அமைச்சுண்டு அங்கே வந்து சுவாமி சமச்சரண சரோஜம்னு நின்று கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கோலாகலமாக உற்சவம் 2011லேருந்து பெரிய கோவிலில் நடக்கிறது. எப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் கலசஸ்தாபனம், அப்புறம் பாராயணம், பிராமண போஜனம் எல்லாம் சரியாக கடைசி நாள் அன்னைக்கு அவபிரத ஸ்நானம், அப்புறம் அன்னைக்கே அப்படியே சப்தாக பிரவச்சன பூர்த்தியோட யதாசாஸ்திர அனுஷ்டிதமாக கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடந்துட்டு வருது. இந்த தடவை 30வது வருஷம். போன வருஷத்துலேருந்து நம்ம குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் அவளுடைய சங்கல்பம் என்னன்னா, இந்த சப்தாகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறா. அவள் வந்து கிரகத்தில் எல்லாருக்கும் பண்ணக்கூடிய வசதிகள் இல்லை. நிறையா பேர் ஆற்றுல பண்ணினாலும் இது ஒரு பெருசாக ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அவள் வந்து வயசானவாளாக இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் பண்ணணுன்றது சிரமமாக இருக்கிறதுனால நாம் போன வருஷத்துலேருந்து என்ன பண்ணினோம் அப்படின்னா, ஒரு 7 பேர் அவாவாளுக்கு தனியாக சங்கல்பங்கள், தனி கலசம், தனி பூஜை எல்லாம் எப்படி சாஸ்திரோக்தமாக பண்ணணுமோ அது போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் இந்த வருஷமும் 7 கலசம் ஸ்தாபனம் பண்ணி எல்லாருக்கும் தனித்தனியாக புண்ணியாக வச்சனம், வைஷ்ணவ ஸ்ராத்தம், நாந்தி, அப்புறம் கலசஸ்தாபனம் எல்லாம் தனித்தனியாக மகா சங்கல்பம் இவைகள்லாம் சேர்ந்து பாராயணம், அந்த பாராயண ஸ்ரவணம், பாராயணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ஆபோசனம் போட்டு அந்த பிராமணால் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்றது, பிரவச்சனத்தை கேட்கறது. அதே போல் நம்ம கோகுலாஷ்டமி உற்சவத்தில் கலந்துக்கிறது. நம்ம கோகுலாஷ்டமி உற்சவத்தில் சாயந்தரம் வேலை சுவாமி புறப்பாடு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய அலங்காரம், காளிங்க நர்த்தனம், கோவர்தன கிரிதாரி, கருட வாகனம், குதிரை வாகனம், வெண்ணத்தாழி அப்படின்னு இந்த கோகுலாஷ்டமி உற்சவத்தில் இப்படி இதில் கலந்து கொள்கிற பாக்கியம். அந்த மாதிரி போன வருஷத்துலேருந்து 7 தம்பதிகளாக 7 குடும்பமாக இது கலந்துக்கணும்னா போன வருஷம் 7 பேர் கலந்துண்டா அந்த சப்தாகம் நல்லபடியாக பூர்த்தி பண்ணணும். மேலே இந்த வருஷம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சப்தாகம் ஆரம்பம். இது யார் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ 28 சாயந்தரமே வந்துடணும். அங்கே தங்குறதுக்கு இடம் கொடுப்பா. 29, 30, 31, 1, 2, 3, 4 4ஆம் தேதி அன்னைக்கு தான் கோகுலாஷ்டமி. அன்னைக்கு மத்தியானத்தோட சப்தாக பூர்த்தி. அந்த சப்தாக பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த கலசத்தை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அது யார் தம்பதிகள் சங்கல்பம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு ஸ்நானம். இவ்வாறு இந்த சப்தாகம் யதோக்தமாக சாஸ்திரானுஷ்டிதமாக நடக்கும். கூடவே நம்மளுக்கு என்னன்னா அந்த உற்சவம், பகவத் ஆராதனம், அந்த புறப்பாடு, பஜனை இதெல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியம். எதுக்கு இத்தனையும் சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு சப்தாகம் சாஸ்திரானுஷ்டிதமாக நாம் கிரகத்தில் பண்ணணும்னா தானங்கள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா மேலே செலவாகும். ஆனால் இங்கே என்ன நம்ம குருநாதர் வச்சிருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சங்கல்பத்துக்கு 1 லட்ச ரூபா. அவள் வந்து அங்கேயே தங்கிக்கலாம், அவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவான். அங்கேயே இருந்து கொண்டு இந்த சப்தாக சங்கல்பம் முதல் நாள் அன்னைக்கு யதாசாஸ்திரம் சொன்னது போல விக்னேஸ்வர பூஜா, வைஷ்ணவ ஸ்ராத்தம், கிரகப்பிரீதி, புண்ணியாகவச்சனம், கலசஸ்தாபனம், மகாசங்கல்பம், நாந்தி கூடவே அப்போ ரித்விக் வர்ணனம் இதெல்லாத்தையோட சேர்ந்துட்டு முதல் நாள் அன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். நித்தியபடி பாராயண ஸ்ரவணம் அதெல்லாம் அவ பண்ணுவது போல. இப்போ நாம் கிரகத்தில் பண்ணினா என்னவோ அதே தான். இப்போ வந்து பாகவதத்திலே சொல்லும்போது இந்த பாகவதத்தை க்ஷேத்திரங்கள் நதி தீரத்தில் போய் பண்ணால் இன்னும் கூட க்ஷேமம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இந்த பாகவதம் முடிவில் சொல்லப்படுறது. அந்த மாதிரி நம்ம கோவிந்தபுரமே ஒரு க்ஷேத்திரம், பாண்டவங்களுடைய சந்நிதியில் பண்ணக்கூடிய பாக்கியம். அது நம்ம கிரகத்தில் பண்ணினோம்னா 2 ரூபாய்க்கு மேலே ஆகும், 2 லட்ச ரூபா மேலே. அதனால ஒரு குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா. இப்போ 7 பேர் சங்கல்பம் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் 5 பேர் பாக்கி இருக்கிறதுனால இது யாரெல்லாம் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ மேலே கீழே ஒரு நம்பர் கொடுக்கப்படும். இல்லைனா என்னுடைய நம்பர் தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. நீங்கள் அதுக்கே தொடர்பு கொள்ளலாம். நான் மேலே என்ன விவரம்ன்றதை உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாகவத சப்தாகம் இது ஒரு பிராயச்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறையா பேர் வெளிநாட்டில் இருக்கா,
வெளிநாட்டுல எல்லாம் யதா சாஸ்திரானுஷ்டிதமாக கூட பண்ண முடியல. நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சமயத்துல அவசியமா இங்க இருந்து இதை சாஸ்திரோக்தமா பண்ணிட்டு போலாம். ஒரு காலம் உங்களால வர முடியலன்னாலும் உங்க நாம நட்சத்திரத்தை வச்சுண்டு இங்க ஒரு தம்பதிகளை வச்சுண்டு உங்க நாம நட்சத்திரத்தை சொல்லி உங்களுக்காக எல்லாம் பண்ணி அந்த தீர்த்த பிரசாதம் எல்லாம் கடைசியா வேணுங்கிறவாளுக்கு அனுப்பப்படும், வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கும். அதனால இது ஒரு பிராயச்சித்தமா இருக்கிறதுனால அவாவா கிரகத்துல ஒரு தடவை இந்த பாகவத சப்தாகத்தை பண்ணணும். தேசகால வர்த்தமானத்துக்காக அந்த கிரகத்துல பண்ற வசதி இல்லாதவா இது நம்ம கிரகத்துல பண்ணுவது போல இன்னும் கூட மேன்மையானது சுவாமி சந்நிதியில காவேரி நதி தீரத்துல பண்றோம். அப்படி இதுக்கு யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சரியாக ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அவ வந்துடணும். ராத்திரி சயனம், அப்புறம் கார்த்தால எத்தனை மணிக்கு சொல்றோமோ அத்தனை மணிக்கு சங்கல்பத்துக்கு அவ யதோக்தமான வஸ்திரத்தை கட்டின்னு வந்துட்டேன்னா இந்த சங்கல்பம் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி அன்னைக்கு இது பூர்த்தி ஆகுது. அன்னைக்கு மத்தியானம் போஜனத்தோட பாகவத சப்தாகமும் பூர்த்தி. அன்னைக்கு அவ கிளம்பிக்கலாம். அது பர்யந்தம் உங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து யதா சௌகரியம் நீங்கள் கிளம்பிக்கலாம். அதே போல் இதில் ஒரு 5 பேர் முன்பு சொன்னது போல 1 லட்ச ரூபா ஒரு சங்கல்பத்துக்கு ஆறுது. இது யாருக்கு முடியுமோ அவள் கலந்துக்கணும். பரமபாகியம் இது. நம்ம குருநாதால தரிசனம் பண்ணிட்டு நம்ம எல்லோருக்கும் குருநாதாலுடைய பிரவச்சனம் கேட்கக்கூடிய பாக்கியம். அடியேனும் அங்கே தான் இருப்பேன். அதில் பாராயணம் பண்ணுறவா நன்கு பாராயணம் பண்ணுறவாளையும் வர சொல்லியிருக்கோம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாராயணமும் பண்ணலாம். அப்படி எல்லோருக்கும் பரமபாகியம் இது. அதனால் இதில் யார் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவளை தொடர்பு கொள்ளுங்கோ. எல்லோருக்கும் பரமபாகியம். நம்மளுடைய திரவியமானது அங்கே வரக்கூடிய பாகவதால் வேத வித்துக்கள் பக்தர்கள் எல்லோரும் ஆகாரம் பண்ணுவா. அப்படி அந்த சமயத்தில் யார் வந்தாலும் கோகுலாஷ்டமியில் ஆகாரம் அன்னதானங்கள்லாம் நடக்கும். அதனால எல்லோருக்கும் பரமபாகியம். நம்ம குருநாதருடைய கிருப்பையினாலையும் நம்ம பாண்டரங்கனுடைய கிருப்பையினாலையும் பாண்டரங்கனுடைய சந்நிதியிலேயே இந்த சப்தாகம் சங்கல்பம் பண்ணிட்டு நம்மளுக்கு நடத்துறதுக்குள்ள பாக்கியம். எல்லோரும் பாண்டரங்கனுடைய கிருப்பையினால சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். யார் யாரெல்லாம் இதுக்கு விருப்பப்படுறாலோ அவ என்னுடைய நம்பருக்கே தொடர்பு கொள்ளலாம். மேலே பாக்கி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளுடைய விவாகம் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் வருது. எல்லாரும் கறந்து இந்த ஜாம்பவதி சத்யபாமா விவாகம் செய்து கொண்ட இந்த சரித்திரத்தை எல்லோரும் கறந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச षट्पञ्चाशत्तमोऽध्यायः श्रीशुकोवाच सत्राजितस्वतनयां कृष्णाय कृतकिल्बिषः स्यमन्तकेन मणिना स्वयम् उद्यम्य दत्तवान् राजोवाच सत्राजितः किमकरोत् ब्रह्मन् कृष्णस्य किल्बिषं स्यमन्तकः कुतस्तस्य कस्माद्दत्ता सुता हरेः श्रीशुकौवाच आसीत् सत्राजितः सूर्यः भक्तस्य परमः सखा प्रीतस्तस्मै मणिं प्रादात् सूर्यस्तुष्टः स्यमन्तकं सतं बिभ्रन्मणिं कण्ठे भ्राजमानो यथारविः प्रविष्टो द्वारकां राजन् तेजसा नोपलक्षितः तं विलोक्य जना दूरात् तेजसामुष्टदृष्टयः दीव्यते अक्षैः भगवते शशंसुः सूर्यशङ्किताः नारायण नमस्तेस्तु शङ्खचक्रगदाधरा दामोदरा अरविन्दाक्षा गोविन्द यदुनन्दना एष आयाति सविता त्वां दिदृक्षुर्जगत्पते मुष्णन् गभस्ति चक्रेण नृणां चक्षुंषि तिग्मगुः नन्वन् विच्छन्ति ते मार्गं त्रिलोक्यां विबुधर्षभाः ज्ञात्वाद्य गूढं यदुषु द्रष्टुं त्वां यात्यजः प्रभो
श्रीशुक उवाच निशम्य बालवचनं प्रहस्य अम्बुजलोचनः प्राहनासौ रविर्देवः सत्राजित् मनिनाज्वलन् सत्राजित् स्वगृहं श्रीमत् कृतकौतुकमङ्गलं प्रविश्य देवसदने मनिं विप्रैर्न्यवेशयत् दिने दिने स्वर्णभारान् अष्टौ ससृजति प्रभो दुर्भिक्षमारी अरिष्टानि सर्पाधिव्याधयो अशुभाः न सन्ति मायिनस्तत्र यत्रास्ते अभ्यर्चितो मणिः स याचितो मनिं क्वापि यदुराजाय शौरिणा नैवार्थकामुकः प्रादात् याञ्चाभङ्गमतर्कयन् तमेकदा मणिं कण्ठे प्रतिमुच्य महाप्रभं प्रसेनो हयमारुह्य मृगयां व्यचरद्वने प्रसेनं सहयं हत्वा मणिमाच्छिद्य केसरी गिरिं विषञ्जाम्बवता निहतो मणिमिच्छता सोऽपि चक्रे कुमारस्य मणिं क्रीडनकम्बिले अपश्यन् भ्रातरं भ्राता सत्राजित् पर्यतप्यता प्रायः कृष्णेन निहतः मणिग्रीवो वनं गतः भ्राता ममेति तत् श्रुत्वा कर्णे कर्णे अजपञ्जनाः भगवान् तदुपां श्रुत्य दुर्यशो लिप्तमात्मनि मार्ष्टुं प्रसेनपदवीम् अन्वपद्यत नागरैः हतं प्रसेनमश्वं च वीक्ष्य केसरिणावने तं चाद्रिपृष्ठे निहतं ऋक्षेन ददृशुर्जनाः ऋक्षराजबिलं भीमम् अन्धेन तमसावृतम् एको विवेश भगवान् अवस्थाप्य बहिः प्रजाः तत्र दृष्ट्वा मनिश्रेष्ठं बालक्रीडनकं कृतं हर्तुं कृतमतिस्तस्मिन् अवतस्थे अर्भकान्तिके तमपूर्वं नरं दृष्ट्वा धात्री चुक्रोशभीतवत् तच्छ्रुत्वा अभ्यद्रवत् क्रुद्धः जाम्बवान् बलिनां वरः स वै भगवता तेन युयुधे स्वामिनात्मनः पुरुषं प्राकृतं मत्वा कुपितो नानुभाववित् द्वन्द्वयुद्धं सुतुमुलम् उभयोः विजिगीषतोः आयुधाश्मद्रुमैर्दोर्भिः क्रव्यार्थेष्येनयोरिव आसीत्तत् अष्टाविंशाहम् इतरेतरमुष्टिभिः वज्रनिष्पेषपरुषैः अविश्रममहर्निशं कृष्णमुष्टिविनिष्पात निष्पिण्डाङ्गोरुबन्धनः क्षीणसत्त्वः स्विन्नगात्रः तमहातीव विस्मितः जाने त्वां सर्वभूतानां प्राणवोजस्सहोबलं विष्णुं पुराणपुरुषं प्रभविष्णुमधीश्वरं त्वं हि विश्वसृजां स्रष्टा सृज्यानामपि यच्च सत्
कालः कलयतामीशः पर आत्मा तथात्मनां यस्येषत् उत्कलितरोषकटाक्षमोक्षैः वर्त्मादिशत् क्षुभितनक्रतिमिङ्गिलोद्भिः सेतुः कृतः स्वयश उज्ज्वलिता च लङ्का रक्षःशिरांसि भुवि पेतुरिषुक्षतानि इति विज्ञातविज्ञानं ऋक्षराजानमच्युतः व्याजहार महाराज भगवान् देवकीसुतः अभिमृश्य अरविन्दाक्षः पाणिना शङ्करेण तं कृपया परया भक्तं प्रेम गम्भीरया गिरा मणिहेतोरिह प्राप्ता वयमृक्षपते बिलं मिथ्याभिशापं प्रमुजन् आत्मनो मणिनामुना इत्युक्तः स्वां दुहितरं कन्यां जाम्बवतीं मुदा अर्हणार्थं समणिना कृष्णायोपजहारः अदृष्ट्वा निर्गमं शौरेः प्रविष्टस्य बिलं जनाः प्रतीक्ष्य द्वादशाहानि दुःखिता स्वपुरं ययुः निशम्य देवकी देवी रुक्मिण्यानकदुन्दुभिः सुहृदः ज्ञातयो शोचन् बिलात् कृष्णमनिर्गतम् सत्राजितं शपन्तस्ते दुःखिता द्वारकौकसः उपतस्थुर्महामायां दुर्गां कृष्णोपलब्धये तेषां तु देव्युपस्थानात् प्रत्यादिष्टा आशिषा स च प्रादुर्बभूव सिद्धार्थः सदारो हर्षयन् हरिः उपलभ्य हृषीकेशं मृतं पुनरिवागतं सह पत्न्यामनिग्रीवं सर्वे जातमहोत्सवाः सत्राजितं समाहूय सभायां राजसन्निधौ प्राप्तिं चाख्याय भगवान् मणिं तस्मै न्यवेदयत् स चातिव्रीडितो रत्नं गृहीत्वा अवाङ्मुखस्ततः अनुतप्यमानो भवनम् अगमत् स्वेन पाप्मना सोऽनुध्यायन् तदेवाघं बलवत् विग्रहाकुलः कथं मृजामि आत्मरजः प्रसीदेत् वा अच्युतः कथं किं कृत्वा साधु मह्यं स्यात् न शपेद्वाजनो यथा अदीर्घदर्शनं क्षुद्रं मूढं द्रविणलोलुपं दास्ये दुहितरं तस्मै स्त्रीरत्नं रत्नमेव च उपायोऽयं समाचीनः तस्य शान्तिर्न चान्यथा एवं व्यवसितो बुद्ध्या सत्राजित् स्वसुतां शुभां मणिं च स्वयमुद्यम्य कृष्णायोपजहारः तां सत्यभामां भगवान् उपयेमे यथा विधि बहुभिः याचितां शीलरूपौदार्यगुणान्वितां भगवानाह न मणिं प्रतीच्छामो वयं नृपा तवास्तां देवभक्तस्य
वयं च फलभागिनः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे स्यमन्तकोपाख्याने षट्पञ्चाशत्तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।